வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டெட் சி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டீப் சி சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பா மற்றும் தம்பியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் டெஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச 2 பசங்களோட சேர்ந்து இவங்க 4 பேரும் வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்து போவாங்க. அதாவது பகாமாஸ் ஐலாண்டுக்கு. அதுவும் எப்படின்னா அந்த வாட்டர் பைக்லயே வந்து போறாங்க. அந்த பசங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்டன்ட்ஸ்லாம் தெரியும். சோ அவங்க இஷ்டத்துக்கு ஸ்டன்ட்ஸ் பண்ணிட்டு அந்த பைக்ல இவங்கள கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்குள்ள நிறைய பழக்கம் அப்படின்றது ஏற்படுது. திடீர்னு அந்த பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. சோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அங்க நடுக்கடல்ல மாட்டிக்கிறாங்க. அப்ப ஹெல்ப்புக்கு வந்து ஒரு ஃபிஷர்மேன கேட்கறாங்க. அவர் ஒரு கப்பல்ல வராரு. அந்த கப்பல்ல என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு? இவங்களுக்கு என்ன ஆகுது? டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் சர்வைவ் ஆனா? அப்படின்ற மாரி நிறைய விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இது மாதிரியான நடு கடல்ல இருக்கக்கூடிய ஆபத்துக்கள மையமா வச்சு உலக சினிமாக்கள்ல நிறைய படங்கள் அப்படின்றது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுலயே நம்ம சேனல்லயே நிறைய படங்களுக்கு ரிவ்யூஸும் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃப்ளோல போகக்கூடிய ஒரு படம் தான். பட் அத படமாக்குன விதத்துல வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல குறிப்பா எதுக்காக கடத்துனாங்க அப்படின்றதுக்காக மல்டிபிள் ரீசன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அதே மாரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன பரபரப்பு வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ பொறுத்த வரைக்கும் இவங்க தப்பிக்கிற விதம் அப்படின்றதுமே வந்து ஓரளவுக்கு நீட்டா படமாக்கியிருப்பாங்க. மத்தபடி இந்த கதையில பெருசா புதுமை அப்படின்றது இல்லவே இல்ல. ரொட்டீனா போகிற மாதிரியான ஒரு கதைக்களம் தான். அண்ட் கடைசியில கிளைமேக்ஸ் முதற்கொண்டு நம்ம ரொம்ப ஈஸியா பிரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. சோ ஏதாவது புதுமையான செட்டப்ல ஒரு சர்வைவல் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோட ரேட்டிங் வந்து 2.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு சில லிப் லாக் சீன்ஸ் இருக்கு. மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன்.